பயங்கரவாதத்துக்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் என்ற இந்தியாவின் செய்தியை எடுத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 7 குழுக்கள் ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகம் உட்பட 32 நாடுகளுக்கு சென்றுள்ளது. இந்த 7 குழுக்களில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த 31 தலைவர்களும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 30 அரசியல் தலைவர்களும் என மொத்தம் 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாஜகவை சேர்ந்த பரிஜயன் பாண்டா மற்றும் ரவிசங்கர் பிரசாத், ஜனதா தளத்தை சேர்ந்த சஞ்சய் ஜா, சிவசேனாவின் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, காங்கிரசின் சசி தரூர், திமுகவின் கனிமொழி கருணாநிதி, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே ஆகியோர் தலைமையிலான ஒவ்வொரு குழுவும் 33 நாடுகளுக்கு சென்று பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்தும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் போர் குறித்தும் விளக்கம் அளிக்கின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சியினை சேர்ந்த தலைவர்களும் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரே குரலில் ஒரே செய்தியை உலக அரங்கில் உரக்கச் சொல்லியுள்ளனர். நாட்டின் ஒருமைப்பாட்டை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சியிடமும் ஒருமித்த கருத்து உருவாகியுள்ளதாக கூறியுள்ள ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி, அரசியல் வேறுபாடுகளால் தேச பாதுகாப்பை எந்த அரசியல் தலைவரும் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்து, முஸ்லிம் அல்லது கிறிஸ்தவர் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாட்டை பாதுகாப்பது எப்போதும் முன்னுரிமையாகும். எனவே பாஜக கட்சியின் கொள்கையை எதிர்த்த போதும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை அரசு மேற்கொண்ட நிலையில் நாட்டை ஆதரிப்பதும் தேசத்துக்கு பேசுவதும் தங்கள் கடமை என்று ஓவைசி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் காலத்தின் தேவை என்று கூறியுள்ள காங்கிரசின் சசி தரூர், பயங்கரவாதத்தை கடுமையாக புத்திசாலித்தனமாக தாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்ட காரணத்தால் குறிப்பிட்ட இலக்குகளை துல்லியமாக அனுமதி செய்யப்பட்ட தாக்குதல்கள் மூலம் இந்தியா அழைத்துள்ளது. உலக வர்த்தக மையத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 2731 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை நடத்திய அல் கொய்தா தலைவரான ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் அளித்து பாகிஸ்தான் அரசு பாதுகாப்பும் அளித்தது என்று கூறியுள்ள சசி தரூர், உலகில் பாதுகாக்க வேண்டிய அமைதி, ஜனநாயகம், சுதந்திரம் என அனைத்து மதிப்புகளையும் இந்தியா பாதுகாக்கிறது என்றும், மாறாக பாகிஸ்தான் வெறுப்பு, கொலை மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை கோபுரம், மும்பை, புல்வாமா, உரி, பகல்காம் வரை மீண்டும் மீண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக பயங்கரவாத தாக்குதல்கள், பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தான் வளர்த்து வருகிறது என்பதற்கான சான்றுகள் என்று கூறிய அபிஷேக் பானர்ஜி, பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதாகும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானுடனான உறவுகளை சரி செய்ய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தொடங்கி பிரதமர் மோடி வரை முயற்சி செய்தார். மத பிரிவினையை தூண்டும் வகையில் இந்தியா மீது பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதாக கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நீண்ட கால போரை எடுத்துரைத்த சிவசேனாவின் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் பாதுகாப்பு அணுகுமுறையில் ஒரு தீர்க்கமான மாற்றமாகும் என்று விளக்கியுள்ளார்.